ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தா வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இன் டென்டிஸ்ட்ரி. இதில் வந்து நம்ம நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் நம்ம டெய்லி அக்ராஸ் வருவோம். அது வந்து நான் 30 இதுவாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்ம 13 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 7 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்து கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், ஆன்ஜைனா பெக்டோரிஸ், எம்ஐ, ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் மர்மர்ஸ், கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அண்ட் கார்டியாக் அரெஸ்ட். இது மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கம்மிங் வீடியோஸில் நம்ம மற்ற இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் முன்னாடி சொன்ன இந்த 7 டாபிக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர். கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தாக்கா வந்து மயோகார்டியம் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம கார்டியாக் மசில் இருக்கு இல்லையா, அது வந்து ஒழுங்கா பம்ப் பண்ண முடியல. அதனால லங்ஸும் சர்க்குலேட்டரி சிஸ்டமும் வந்து கன்ஜஸ்ட் ஆகுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா வந்து கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர்னா வந்து ஒரு கன்ஜஷன், ஒரு இது இருக்கு, ஒரு ப்ராப்பரா பம்ப் பண்ண. ஸோ எனி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் நம்ம பண்ற ப்ரொசீஜர் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து பேஷண்ட்டுக்கு இன்வால்வ் ஆகும். அதனால வந்து கார்டியாக்கோட டிஸ்ஃபங்க்ஷன் வந்து கார்டியாக் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் ஒர்க் லோட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ பேஷண்ட் வந்து எப்படி வருவாங்க அப்படின்னாக்கா வந்து டிஸ்ப்னியா இருக்கும், ஹைப்பர் வென்டிலேஷன் இருப்பாங்க, காஃப் இருக்கும், ஹெமோப்டைசிஸ் இருக்கும், பிரீத்திங்ல டிஃபிகல்ட்டி இருக்கும், மர்மர்ஸ் இருக்கலாம். ஏன்னா வந்து ஆஸ்துமா வந்து இப்போ வந்து கார்டியாக் காஸ்ட்ல ஒரு ஆஸ்துமான்றது ப்ரீதிங் இருக்கு. ஸோ அதனால மர்மர்ஸ் இருக்கலாம், சைனோசிஸ் இருக்கலாம். அண்ட் மோஸ்ட் பேஷண்ட் சொல்லுவாங்க எனக்கு உட்கார்ந்துட்டு இருந்தா ஓகேங்க, படுக்கலாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்ஷியஸா இருப்பாங்க. பேஷண்டோட கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி வர பேஷண்ட்ஸை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கன்சர்ன் லெட்டர் எழுதணும். யாருக்குன்னு பார்த்தா பேஷண்டோட டாக்டருக்கு, கார்டியாலஜிஸ்ட் டாக்டருக்கு இது பண்ணிட்டு அவங்க கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வரும். நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ண போறோம் அதை தெளிவா எழுதிட்டு நம்ம என்ன மெடிகேஷன்ஸ் கொடுக்க போறோம், என்ன இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம ஃபுல்லாவே வந்து அவங்க கிட்ட சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்ட்டு கார்டியாலஜிஸ்ட் ஒரு ஒப்பீனியன் கண்டிப்பா அண்ட் அவங்க கிட்ட கேட்கணும். ப்ரீ மெடிகேஷன் நெசசரியா, ஏதாவது நம்ம யூஸ் பண்ற வேசோகன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணலாமா, என்ன கான்சென்ட்ரேஷன் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் கேட்டுட்டு கார்டியாலஜிஸ்ட் ஓகே ப்ரொசீட் இந்த இதில் ப்ரொசீட் பண்ணுங்க, இந்த அவங்க ஒரு சில ரூல்ஸ் ஓகே ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வில் போஸ்ட்போன் த ட்ரீட்மெண்ட் until the patient is well and fit, or if it is necessary hospital setupல பண்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேஷண்ட்க்கு வந்து நம்ம வந்து ஷார்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் வைக்கலாம், லாங் அப்பாயின்மெண்ட்ஸ் வைக்கக்கூடாது. வச்சாக்க பேஷண்டோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து ஆன்ஜைனா அப்படின்னாக்கா வந்து ஆன்ஜைனா பெயின், பெக்டோரஸ்னா அந்த பெக்டோரல் லீஷன். அதாவது என்னன்னா வந்து மயோகார்டியம்ல ஒரு டெம்பரரியா வந்து பிளட் சப்ளை வந்து கம்மியாகுது, அதனால வந்து ஆக்சிஜன் சப்ளை கம்மியா இருக்கு. ஸோ வந்து என்ன ஆகும், அது வந்து ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து ஹார்ட் மாறும்போது பெயின் வந்து ஃபார்ம் ஆகும், பெயின் வந்து இருக்கும். அந்த பெயின் வந்து எப்படி எல்லாம் இருக்கும், ஸ்டர்னம்க்கு போஸ்டீரியரா போகும், ஃபெட்டிக் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அண்ட் ஒரு சம்டைம்ஸ் வந்து ஒரு நல்ல வயிற்று சாப்பிட்டுட்டு வந்தாலுமே வந்து அவங்களுக்கு போயிருக்கும். இது வந்து ஒரு 2 to 5 minutes வந்து அவங்களுக்கு சரியாயிடும். வாசோடைலேட்டர் யூஸ் பண்ணுறதுனா சரியாயிடும்.
ஸோ அப்போ வந்து பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா வந்து எனக்கு ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, ஒரு டைட்னஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த பெயின் வந்து கார்டியக் ஏரியால இருக்கு, லெஃப்ட் ஷோல்டர், நெக், லெஃப்ட் ஆர்முக்குலாம் வந்து ரேடியேட் ஆகும். அது சப்போஸ் இது வந்து எபிகாஸ்ட்ரிக் பெயினா கூட ஃபீல் ஆகலாம். ஸோ நம்ம வந்து மிஸ்இன்டர்ப்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இவங்க கொரோனரி ஹார்ட் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்க்கு ஆன்ஜினா பெக்டோரஸ்ன்றது நிறைய சான்ஸ் இருக்கு டியூரிங் அப்பாயின்மெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி ஒழுங்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ண போகிறோம், என்ன ப்ராப்ளம் இருக்குது பேஷண்ட்க்கு, என்ன மெடிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்னலாம் ப்ரொசீஜர் பண்ண போகிறோம் அதெல்லாம் சொல்லி ஒரு டீட்டெயில் கன்சர்ன் எழுதி நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் ஓகேவான்னு சொல்லிட்டு கார்டியாலஜிஸ்ட் கன்சர்ன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரீ மெடிகேஷன் என்ன சொல்றாங்களோ அதை கண்டிப்பா ஃபாலோ. அண்ட் மோஸ்ட்லி வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப்ல பண்றது பெட்டராங்க. ஏன்னா வந்து சப்போஸ் எனி எமர்ஜென்சி நம்ம உடனே வந்து ஐசியூல ஷிஃப்ட் பண்ணி இல்ல கார்டியாலஜிஸ்ட் இன்டர்வென்ஷன்ல நம்ம வந்து பேஷண்ட்டை சேவ் பண்ணலாம். ஸோ ஆல்வேஸ் பி சேஃப் அண்ட் வேஸ்பன்ஸ்ட் யூஸ் பண்ணலாமா கூடாதுன்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் எப்பவுமே வந்து ஷார்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வந்து என்னதுன்னு பார்த்தா வந்து ஒரு ஏரியாவே வந்து நெக்ரோஸ் ஆயிடுச்சு. இந்த அனரோபிக் பிரீதிங்னால ஒரு ஏரியாவே நெக்ரோஸ் ஆயிடுச்சு. எதனாலன்னு பார்த்தா வந்து ஒரு கொரோனரி ஆர்டரிஸ் வந்து பிளாக் ஆகுறதுனால. இதுல வந்து சடன் ஆன்செட் பெயின் வந்து ஸ்டர்னம்க்கு போஸ்டீரியரா போகும். அதனால வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன், ப்ரெஷர், எக்ஸ்ட்ரீம் டைட்னஸ் வந்து பேஷண்ட் வந்து இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நேரம் ஆக ஆக. அண்ட் இது வந்து நைட்ரேட்ஸ் ஓயில் ரெஸ்ட்னாலே வந்து சப்சைட் ஆகாது. ஸோ இது வந்து ரேடியேட்டிங் பெயின். எங்கெங்கெல்லாம் ரேடியேட் ஆகும்னு பார்த்தாக்க நெக், மேண்டிபுலர் டீத், மிட் பேக் ரீஜன், எபிகாஸ்ட்ரியம், ரைட் ஆர்ம் எல்லாத்துக்குமே சம்டைம்ஸ் லெஃப்ட் ஆர்ம் வந்து ரைட் ஆர்ம் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் பேஷண்ட் வந்து சம்டைம்ஸ் நாசியா, வாமிட்டிங், பர்ஸ்பிரேஷன் கூட இருக்கலாம் இல்லை டிஸ்பிளே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேஷண்ட் வராங்க என்ன பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக இப்போ வந்துச்சுன்னு பார்க்கணும். ஸோ 6 monthsக்குள்ளே இல்லை 6 months கழிச்சுக்கலாம். 6 monthsக்குள்ளேனா வந்து அவங்க வந்து உங்களோட சான்ஸ் வந்து நம்ம கொடுக்குற ஸ்ட்ரெஸ்னால உங்களோட வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ 6 months கழிச்சு நம்ம வந்து எப்படி இருந்தாலும் கார்டியாலஜிஸ்ட் போய் வாங்கிட்டு அவங்க என்ன ப்ரிகாஷன்ஸ் சொல்றாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் ப்ரொசீஜர் பண்ண போகிறோம் டென்டல் ஆஃபீஸ்லேயும். வேராஸ் 6 monthsக்குள்ளேயே அதாவது அந்த எம்ஐ வந்து 6 monthsலேயே ரொம்ப சிவியர் பெயின், இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் இருக்கு அப்படின்னா வந்து கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியனோட கார்டியாலஜிஸ்ட் இருக்கிற இடத்துல ஹாஸ்பிட்டல் செட்டப்ல நம்ம மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். வித்தவுட் ஹாஸ்பிட்டல் செட்டப் நம்ம மேனேஜ் பண்ணக்கூடாது வித்தின் 6 months. சப்போஸ் 6 months லேட்டர்னா நம்ம வந்து டென்டல் ஆஃபீஸ்ல ஃபாலோட் பை கார்டியாலஜிஸ்ட் ஓட இது அவங்க சொன்ன என்ன ப்ரிகாஷன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் பண்ணணும். அண்ட் ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் இது வந்து என்னதுன்னு பார்த்தாக்கா வந்து இந்த ருமேட்டிக் ஃபீவர் வருது ஒரு சிலருக்குலாம் வரும். அவங்களுக்குலாம் வந்து அவங்க வந்து என்ன ஆகுதுன்னா வந்து இந்த மைட்ரல் வால்வ், பயோட்டிக் வால்வ்லாம் வந்து டேமேஜ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால வந்து அந்த மைட்ரல் வால்வ் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கலாம், இல்லாட்டி இதுவாகும். ஸோ இவங்க வந்து எல்லாம் கேர்ஃபுல்லா வந்து எவாலுவேட் பண்ணிட்டு அவங்க வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதான்றது தெரிஞ்சுக்கணும். அண்ட் இவங்க இந்த ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் உள்ள பேஷண்ட்டுக்கு ஒன்னே மட்டும் இம்பார்ட்டண்டா நம்ம டிரான்சியன்ட் பேக், அதாவது நம்ம நார்மல் ஸ்கேலிங் பண்ணா கூட அது வந்து நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர் தான். ஆனா அது வந்து இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இன்வேசிவா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த இது பண்ணும்போது அந்த பாக்டீரியா வந்து ரிலீஸ் ஆகும். பாக்டீரியமியாவனால அந்த எண்டோகார்டியமும் அந்த வால்வுல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ பாக்டீரியல் எண்டோகார்டைட்டிஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி பேஷண்ட். ஸோ இவங்களுக்கு வந்து
கண்டிப்பா ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு ப்ரீ மெடிகேஷன் என்ன சொல்றாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு என்ன அவங்க சொல்றாங்க வாசோகான்ஸ்ட்ரிக்டர் அவாய்ட் பண்ண சொன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு இல்லை லிட்டில் அமௌண்ட் இஸ் ஃபைன் இந்த கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹார்ட் மூவர்ஸ். ஹார்ட் மூவர்ஸ் வந்து என்னன்னு வந்து ஒரு ஹார்ட் பீட் அந்த லேப்டாப் அந்த பிக்யூஆர்எஸ்டி வேவ் அதை தவிர வேற ஏதாவது வேல்வுலார் டிஃபெக்டோ இல்லை எண்டோகார்டைட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து சம் மர்மர்ஸ் மாதிரி நம்மளுக்கு கேட்கும். ஒரு கன்ஜெனிட்டல் ஹார்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மர்மர்ஸ்லாம் என்ன இருப்பாங்க, சிஸ்டாலிக் மர்மரா டயஸ்டாலிக் மர்மரான்றது கார்டியாலஜிஸ்ட் தான் கண்டுபிடிப்பாங்க. அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ கார்டியாக் இன்சஃபிஷியன்சி மர்மரா இல்லை கன்ஜஸ்டிவ் மர்மரா இல்லை கண்டினியூஸ் மர்மரா என்னன்றதை அவங்க கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த ரீசன்னால தான் இது இருக்கு. ஸோ என்ன ப்ரிகாஷன்ஸ் அவங்க சொல்றாங்கன்றத பார்த்துட்டு ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபிலாக்சிஸ் கன்சிடர் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீஜர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீசஸ் என்னென்னலாம் இருக்கு, patent ductus arteriosus, atrial septal defect, ventricular septal defect, idiopathic pulmonary stenosis, tetralogy of Fallot, இதெல்லாம் வந்து ஒரு congenital heart disease which are grave. ஸோ இவங்களெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிஷியன் கிட்ட அவங்க கார்டியாலஜிஸ்ட் கிட்டயோ இல்லை ஃபிசிஷியன் கிட்டயோ கன்சல்டேஷன் வாங்கணும். அண்ட் ப்ரீ மெடிகேஷன் கொடுக்கணும், ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபிலாக்சிஸ் கொடுக்கணும். என்ன ரெஜிமெண்ட் என்ன இதுக்கு ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் வால்வுலர் இன்வால்வ்மெண்டா வென்ட்ரிகுலர் எல்லாம் பார்த்துட்டோம். அண்ட் வாசோகான்ஸ்ட்ரிக்டர் வந்து ஸ்மாலஸ்ட் பாசிபிள் கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணு அண்ட் ஷார்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். கார்டியாக் அரித்மியா அப்படின்னாக்கா வந்து நார்மல் ரிதம் ஆஃப் ஹார்ட்ல சம் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிஷியன் ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட ஒப்பீனியன். அண்ட் இன் சிவியர் கேசஸ்ல அவங்களே சொல்லுவாங்க வாசோகான்ஸ்ட்ரிக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க, இல்லை போஸ்ட்போன் பண்ணுங்க டென்டல் ப்ரொசீஜர் அண்ட் ப்ரீ மெடிகேஷன் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்வேஸ் ஷார்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் பெயின் கண்ட்ரோல். தேங்க்யூ.